அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காப்பார், ஆதரிப்பார். உங்களுடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாக இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் ஆச்சரியமாய் கண்டெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அரிதாக கண்டெடுக்கப்பட்டவர்கள். எப்படி? ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தர் அவர்களை தேடி எடுத்திருக்கிறார். உங்களுக்கு அது புரிகிறதா தெரியல. ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு இயேசு ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மை கண்டு பிடித்தார். ஹல்லேலூயா. உண்மையிலே எப்படி அணுகினால் இந்த நபர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்து ஆண்டு பயமுறுத்தி இப்படியெல்லாம் பிடிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. மோஸ்ட்லி பயப்படுத்தி பயந்தெல்லாம் யாரும் வரவன் நேசித்து வந்தா போ. ஹல்லேலூயா. ஏசப்பட சொல்லு, என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் கற்பனையை கை கொள்ளுவான். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் கை கொள்ளுவான். ஆண்டவர் கொண்டு விடுவார் பயந்து வந்து அவெல்லாம் சூழ்நிலை மாறும்போது மாறிடுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை குறித்து நீங்கள் மிக ஜாக்கிரதையாக மிக எச்சரிக்கையாய் காணப்படுவது நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படும். உதாசீனமாக மனம் போல தோன்ற மாதிரி நம்ம மனதுக்கு ஏற்றாற் போல் நம்முடைய பிறந்த குணத்துக்கு ஒத்தர் போல நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். அதில் நம்முடைய வாழ்வை நாம் நடத்தி கொண்டிருப்போம். ஆவிக்குரிய வாழ்வு என்று நினைத்து அதல்ல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்துட்டார். அப்படி இல்லை, ஆவியானவர்கிட்ட தான் இருக்கும். நம்ம அவரை சார்ந்து கொண்டால் அந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நோக்கம், ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள். இன்னைக்கு ஓடி இருப்போம், நாளை ஓடணும். நேற்று ஓடி இருப்போம், ஆனால் இன்னும் ஓடணும். ஹல்லேலூயா. எப்படி ஓடுகிறோம் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாமே தேவனுடைய ஆவியினாலே நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்படுவோம். தேவன் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதை சார்ந்து கொள்ளணும்? கிருபைனா, கிருபை என்றால் இலவசம். எதெல்லாம் இலவசம்? எல்லாமே இலவசம். ஹல்லேலூயா. கிருபை நமக்கு கிடைச்ச எல்லாமே கிருபை தான், சலுகை என்ற அர்த்தம். அது தேவன் கொடுக்கறதுனால, அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறதுனால அதுக்கு கிருபைன்னு பேர். அரசாங்கம் கொடுத்தனா அதுக்கு பேர் சலுகைன்னு பேர். அது சாதாரணமான காரியம். இது அசாதாரணமான காரியமாக இருக்கிறதுனால இவ்வளோ பெரிய மேட்டர் நமக்கு ஈஸியாக தந்திருக்கிறார். ரட்சிப்பு, சலுகை, கிருபை, மன்னிப்பு, பாதாளத்துக்கு போகிற படுபாவியை அங்கிருந்து பாதுகாத்து பத்திரப்படுத்துவது கிருபை. எவ்வளோ பெரிய மேட்டர் அது. ஹல்லேலூயா. நித்திய சாவுக்கென்று பேரெழுதப்பட்டவனை அந்த பேர் அங்கிருந்து வெட்டி இவனை நித்திய வாழ்வுக்கென்று எழுது. கிருபை. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவனுடைய கிருபைகள். இந்த நாளிலே தேவனுடைய கிருபை நம்மை வாழ வைக்கிறது, நம்மை நிலைநிறுத்துகிறது, நம்மை வழிநடத்துகிறது. இது சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பெருகும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம் என்று எபிரேயருக்கு சொல்லுவார். எபிரேய நிருபத்தை எழுதின மனிதனை கொண்டு ஆவியானவர் அங்கே எழுதி அந்த வாக்கியத்தை வாசிக்க, அந்த வசனத்தை. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும்
தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். இதெல்லாத்தையும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறவும், அல்லேலூயா, தேவனை அந்த ஆட்சிக்குட்பட்டு சேவிக்கவும் தேவனுடைய கிருபை வேண்டும். தம்பி வாசி. Since we are receiving a kingdom that is unshakable, Since we are receiving a kingdom, we are receiving பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். receiving right now, not we are going to receive, now we are receiving now present. the present kingdom, not a tomorrow, today, இன்னைக்குள்ள கிங்டம். என்ன புரிஞ்சது? நம்ம தமிழ்ல வாசித்தோம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். ராஜ்யம்னாலே நம்ம நினைக்கிறோம் பரலோகம் பரலோகம். இங்க பரலோகம் அங்க போறத பத்தி பேசல, இங்க வந்துட்டு இருக்கிறத பத்தி பேசுறாரு, இங்க வந்திருக்கிறத பத்தி பேசுறாரு. தேவனுடைய அரசு நமக்கு தரப்பட்டிருக்கிறது, தரப்பட்டு கொண்டிருக்கிறது. giving not a given, We have a kingdom. have a kingdom. வந்திருக்கிற தந்திருக்கிற have a kingdom. அத வாசிங்க. Since we have a kingdom Since we have a kingdom, which nothing can destroy. ஆச்சரியமான வார்த்தை. திரும்ப. Since we have a kingdom Since we have a kingdom which nothing can destroy. which can nothing to destroy. Hallelujah. Hallelujah. இந்த இரண்டாவது சென்டென்ஸ், Which nothing can destroy. எந்த காரியத்தினாலும் இல்லாமலாக்க முடியாத ராஜ்யம். Hallelujah. 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 Nothing can destroy. Nothing can destroy. நாம் பெற்றிருக்கிற அரசு, ராஜ்யம், வலிமை, விசுவாசம், பரிசுத்தம், நீதி, ஆசீர்வாதம், அபிஷேகம், ஊழியம், கிருபை, வாக்குத்தத்தம், நன்மை, இது எல்லாம் சேர்ந்ததாயா கிங்டம். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? அரசு. அல்லேலூயா. இயேசு வந்து அரசு வந்திருக்கு, அரசு வந்திருக்குன்னு சொன்னார். எங்க எங்க? இதோ இதோன்னு, இதோ இதோன்னு தன்னை காமிச்சார். இவனுங்க ஒரே தேட்டம், கிங்டம்னா என்னது? என்னது கிங்டம்? அரசை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதிகாரம் உள்ளவன், ஆட்சி நடத்துறவன் தான் அரசை சுமக்கிறான். அல்லேலூயா. இந்த அரசுகள் எல்லாமே அவர்களை விட்டு பறிக்கப்படும், மாற்றப்படும். இங்க சொல்லுகிறாரு என்னது? Since we have a kingdom, நமக்கு ஒரு அரசு தரப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு ஆட்சி தரப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது, ஒரு அபிஷேகம் தரப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு என்ன தந்திருக்கு? We have a kingdom which nothing can destroy. Hallelujah. 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 எந்த ஒரு சத்துவத்தாலும், சக்தியாலும், அதிகாரத்தாலும், வல்லமையினாலும், கிரியைகளினாலும் என்ன பண்ண முடியாது? உடைக்கவே முடியாது, நொறுக்க முடியாது, உன்னை விட்டு பிடுங்க முடியாது. என்னை விட்டு பிடுங்க விட சொல்லு. என்னை விட்டு பிடுங்க முடியாது. உன்னை உடைக்க வருகிற எந்த காரியமாயிருந்தாலும், எந்த வல்லமையாயிருந்தாலும் அவைகள் உடைக்கப்படும். உன்னிடத்தில் வந்திருக்கிற தேவன், உன்னிடத்தில் வந்திருக்கிற ஆளுகை, உன்னிடத்தில் வந்திருக்கிற அபிஷேகம், உன்னிடத்தில் வந்திருக்கிற தேவனுடைய
கிருபை ஏது ஒன்றினாலும் மாற்ற முடியாது, தைக்க முடியாது, நொறுக்க முடியாது. Nothing can destroy. Nothing can destroy. Hallelujah. தேவனுடைய அரசை பெற்ற நீதான் தேவனுடைய அரசு. என்ன அரசு? யாருக்கு அரசு? நம்ம ராஜ்யம். நம்ம ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம். சொல்லுங்க ஐயா. நம்ம ராஜ்யம். ஜோரா சொல்லுங்க. நம்ம ராஜ்யம். உன் ராஜ்யம் அப்படியாவது வெளியே வரட்டு வாயிலிருந்து, வெளியே வரட்டு வாயிலிருந்து. நம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம், நம்முடைய சாம்ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம். இப்பொழுதோ கிறிஸ்துவின் ராஜ்யம் உண்டு. உன் ராஜ்யம் தேவ ராஜ்யம். அதிகமா நம்மலாம் நம்முடைய சொந்த விருப்பத்தை ஸ்தாபிக்க நிறைவேற்ற தான் நம்மளாம் போராடி சண்டை போடுறது. கர்த்தர்கிட்ட மோதிக்கிட்டு நிற்கிறது. அப்படிதான். அல்லேலூயா. தன்னுடைய சித்தம், தன்னுடைய திட்டம், தன்னுடைய விருப்பம், தன்னுடைய ஆசை, தன்னுடைய நோக்கம் சின்னதை கேள்விப்பட்டு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இப்படி செய்யணும், நம்ம இப்படி சாதிக்கணும் அப்படின்னு தனக்குள்ளேயே இருக்கிற எண்ணங்களை எப்படியாக நிறைவேற்ற ஸ்தாபிக்க ஊரில் உலகத்தில் அதை நிறைவேற்றணும். அப்போதான் நமக்கு ஒரு பேர் அப்படின்னு பலரும் ஒரே கொந்தளிப்பு தான். அப்படிதான் கொந்தளிச்சானுங்க. நமக்கு பேருண்டாக எதை கட்டணும்? ஆண்டவரே, உங்க விருப்பம், உங்க ராஜ்யம் என் வழியா வரணும் அப்படின்னா உங்க சித்தம், உங்க விருப்பம், நீர் விரும்புறபடி என் வாழ்க்கை அமையணும். யாரு கட்டினது? நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. ஒரு கும்பல் ஆளு சொல்லிக்கிறாங்க, நாம் பூமியின் மீதெங்க சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும், நமக்கு ஒரு பட்டணத்தையும், வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. நகரத்தையும்னா என்னது? சிட்டி. அல்லேலூயா. எதை கட்டணும்? நமக்கு ஒரு சிட்டி, நமக்கு ஒரு பட்டணத்தையும் நகரத்தையும், வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. அப்படி வானத்தை அளாவிய சிகரமுள்ள ஒரு பெரிய என்ன கட்டணும்? டவர். அவர் சொல்ல டவர். அல்லேலூயா. இந்த மாதிரி அவன் பேர் வாங்குறது கட்டணும், பேர் வாங்கணும், நம்ம விடக்கூடாது. நம்ம எப்படி சாதிக்கணும். கர்த்தர் என்னையா விரும்புறாரு? உன்னிட்ட கேட்டாரா? விரும்புறாரா? அதை கண்டிப்பா சார். இவனுங்க கொஞ்சம் பேர் சேர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வானளாவிய ஒரு வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அங்க அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னது? நம்ம பிரஸ்டீஜ், நம்ம பவரை காட்டணும், நம்ம பவரை காட்டணும். இங்க தான் குழப்பம் வந்தது. பேர் அப்படின்னாலே கர்த்தர் என்னமோ அதுல கிராஸ் பண்ணிடுவார். அவருக்கு அது அன்பான தேவனா இருந்தாலும் இந்த மாதிரி வம்புக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? கை நீட்டிடுவார் சில நேரம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை பற்றி ரொம்ப வீம்பு பேசக்கூடாது, ரொம்ப பெருசா பேசக்கூடாது. நானா ஏன் பிள்ளைய நான் ரொம்ப படிக்க வச்சு எங்க உச்சாணியில கொண்டு வச்சிருவேன். அல்லேலூயா. கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். தந்தது தேவன்னா தேவன்கிட்ட கையில திருப்பி கொடுக்க தெரியணும். அதை அபகரிக்கிற ஆளாயிடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாமே ஈவையா, எல்லாமே ஈவு தான், எல்லாம் ஈவு. அதை யோபு அழகா சொன்னான். கர்த்தர் தந்தார், கர்த்தர் வாங்கிக்கிட்டார். அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே வேதனை இல்லாம எடுங்க, என்ன கஷ்டம் இல்லாம டைம் முடிஞ்ச பிறகு எடுங்க, அப்படி சொல்லலாம், தப்பே இல்லை. அல்லேலூயா. டைம் முன்ன பேய் எடுத்துட்டு இந்த ஆண்டவர் எடுத்தான்னு சொல்லக்கூடாது. இப்படிதான் சில சர்ச்சஸ்ல எல்லாம் இளம் வயசுலேயே சில சாவு நடக்கும். ஐயோ, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு என்ன ஆயிட்டாரு? அவர் 80 வருஷம் செய்ய வேண்டியதை 40 வருஷத்திலே முடிச்சுட்டார். எப்படி இருக்கு? வீம்பும் பம்பும் பண்ணி பேய் அங்க நுழைஞ்சான். அதை ஒத்துக்க தெரியல. சொல்றது என்னது? நைட்டு ஃபுல்லா உறங்காம ஒரே என்னதான்
இரவும் பகலும் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிச்சார். அதான் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். 80 வருஷம் 40 வருஷம் முடிச்சிட்டார். அதனால் நீங்கள் எல்லாம் பயப்படாதீங்க, ஆண்டவர் தான் எடுத்திருக்காரு. ஆண்டர் மாதிரி இப்படி பொய் குற்றச்சாட்டு. கர்த்தர் இப்படி யாரும் என்ன பண்ணுறதில்ல, கொடுமையா கர்த்தர் அப்படி பண்ணலை. கொல்ல திருட அழிக்க வந்தவன் பிசாஸ் என்று கர்த்தர் தெளிவாக சொல்லிட்டார். அல்லேலூயா. இப்போ பேதுருவை நாம் புடைக்க போகிறேன்னு கேட்டான், சாத்தான் தான் கேட்டான். ஆண்டவரே பிதாவே, இவனுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, இவனும் தூக்குகிற எடுத்துட்டு தொங்கிடக்கூடாது அப்படின்னு அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. கூட உள்ளவனை பற்றி வேண்டிக் கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. காரணம் அவன் சொந்த வழியில் பிடிவாதமாக இருந்தான். பலமுறை அவர் எச்சரித்தார், கிராஸ் பண்ணார், குத்தி பேசின மாதிரி பேசினார். உங்களில் ஒருவன் சாத்தானா இருக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுக்கு மண்டைக்கு ஏறவே இல்லை. அவன் நல்லது செய்கிற மாதிரி, வேதத்தை அறிந்தவனை போல, எல்லாம் வைராக்கியம் உள்ளவனை மாதிரி, ஆண்டருக்காக செயல்படுற மாதிரி தான் நினைச்சிட்டு இயேசுநாதரையே என்ன பண்ணிட்டான், விலை பேசிட்டான். அவன் இயேசு தேவனையாக விலை பேசினான். அவனுக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சதா செஞ்சிருக்க மாட்டான். தெரிஞ்சப்போ மனஸ்தாபப்பட்டான். நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு செயல்படுகிறான். அதனால ஆண்டோட சொல்லலாம் நமக்கு, ஆண்டவரே இதெல்லாம் நீர் தான் காக்கணும், இதெல்லாம் நீர் தான் தந்தீர், இந்த ஆளுடைய இந்த காரியத்தினுடைய எதையுமே நீர் பொறுப்பெடுக்கணும். அல்லேலூயா என்று சொல்றதுக்கு நமக்கு என்ன உண்டு? அதை வச்சு பீம்பு பேச, பெருமை பாராட்ட, ரொம்ப பெருசா சொல்ல, மற்றவங்களை அதனால அற்பமா நினைக்க, மற்றவங்களை குறைவா நினைக்க, குறைவா பேச, கேலியா பேச, கிண்டலா பேச, எந்த மனுஷனுக்கும் யாருக்கும் என்ன இல்லை, இடம் இல்லை, அதிகாரம் இல்லவே இல்லை. யாராவது கிண்டல் கேலி கூத்தடிச்சா சொல்லணும். கர்த்தர் கேட்டிருப்பாரு, உனக்கு இது வம்பா போயிரும், போயிரு அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? வீம்பு பேசினா அதை கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப வீம்பா பேசாதப்பா, கர்த்தர் கேட்டுரும், கோவிச்சுவாங்க, போகட்டும். பாருங்கள், இங்கே பேருண்டாக, நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எப்படியா இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த பிள்ளைகளுக்கு மனசுல எப்படிப்பட்ட எண்ணத்தை கூட உருவாக்கி விட்டுருவாங்க, பெற்றோரும் சரி, டீச்சர்ஸும் சரி. எப்படி ஸ்கூலுக்கு பேர் வேணும், பிள்ளைங்க படிக்கணும், அப்படி இல்லை, படித்த பிள்ளைகளனால பிக்கப் பண்ணுவாங்க. படிக்கிற ஹை குவாலிட்டி பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க. படிக்காத பிள்ளைகள் அவங்க நோக்கமே தவறு. பேர் வாங்கின நிறைய பிள்ளைகளை தெரியும். கட் அவுட்லாம் ஃபோட்டோ எல்லாம் போட்டு அதுக்கு நல்ல தூமை எல்லாம் காட்டி வரோம் போகிறவங்கெல்லாம் கண்ணை வச்சு பார்த்து, அதோட நிறைய குழந்தைகளுக்கு மைண்டு என்ன ஆயிடுது, அரெஸ்ட் ஆயிடுது. அதோட படிப்பும் போகுது. இப்படி நிறைய பிள்ளைகளுக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகும். காரணம் நோக்கம் தப்பு. அல்லேலூயா. பிள்ளை படிக்கணும், ஆண்டவரே நல்லா படிக்கணும், படித்து நல்ல ஒரு வேலை, நீர் விரும்புகிற ஒரு நல்ல வேலை வேணும், இல்லை நல்லா இருக்கணும், இல்லை உங்களுடைய ஊழியம் செய்யணும், இல்லை உங்களுடைய சித்தம் செய்யணும், எதோ ஒன்று எது வேணாலும் வேலை, நல்ல வேலை இருக்கலாம். ஏன் அரசியல் அதிகாரங்களை கூட கையில் எடுக்கலாம். அல்லேலூயா. தப்பெல்லாம் கிடையாது. வேதத்தில் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, யார் வேணாலும் சரி. ஆனால் நமக்கு பேர் வேணும் என்கிற இந்த ஒரு வீம்பான எண்ணம் எந்த விதத்திலும் பிரச்சனை கொண்டு வந்துடும். நமக்கு பேருண்டாக கட்டுவோம், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். சொன்னாங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். பார்க்கிறதற்கு கர்த்தரும் இறங்கினார். ஏன்? இவன் கட்டி கண்டிப்பா மேல போக முடியாது, அவர் இறங்கிதான் ஆகணும். அல்லேலூயா. இவன் சொன்னான், நம்ம ஆளுங்களை பேச்சில தான் கில்லாடிங்க, வானலாவிய வானத்தை எட்டுற மாதிரி கட்டுவோம்னா சொல்லுவான். செய்ய முடியுமோ? முடியாது. சரி, இவன் பண்றான், பார்க்கலாம், அவன் கண்டிப்பா கட்டி மேல வர போறதில்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கீழே இறங்கி பார்ப்போம் அப்படின்னு கர்த்தர் அதை கவனிக்கிற ஒரு நிலைமை வந்தது. போதும் அது. அல்லேலூயா. அப்போ தன்னை உயர்த்துகிற, தன்னுடைய திட்டத்தை உயர்த்துகிற எந்த நபருடைய காரியமும் வாய்க்கிறது என்பது மிக கடினமான காரியம். அல்லேலூயா. நம்முடைய உழைப்பு வேண்டும், முயற்சி வேண்டும், பிரயாசம் வேண்டும், நிச்சயமா வேண்டும். படிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் படிக்கணும். படிக்கிற காலத்தில் டியூஷன்லாம் ஓகே, மொத்தமும் போட்டு வாட்டி வதச்சி எடுக்கிறதல்ல, கர்த்தருடைய காரியத்தையும் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி எல்லாத்தையுமே பேலன்ஸா கொண்டு போனா கர்த்தருடைய காரியம் நமக்கு எந்த விதத்திலும் அனுகூலமாகத்தான் காணப்படும். அல்லேலூயா. ஏன்? வாழ்க்கையில நம்முடைய ராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் என்று இறங்குகிறதுனால தான்
கட்டுமானம் பாதியிலேயே கட்டப்பட்டு போகிறது. அல்லேலூயா. Hallelujah. ஆமா, அங்க அப்படி ஆயிட்டு அவனுங்க பார்ப்போம் கட்டுவோம் அப்படின்னா இவரும் இறங்கி பார்ப்போம் பாலுகாய்ப்புக்கு போவோம் அப்படின்னு ஆண்டவர் எங்க வந்தாரு? கட்டிட பாலுகாய் பிரதிஷ்டைக்கு வந்தார் இறங்கி. வாசித்து முடிங்க தம்பி. அதை மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கி 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 வந்தார். படி இறங்கி வந்து அல்லேலூயா. வானம் விட்டு இறங்கி இங்கே மனுபுத்தருடைய இவன் கட்டுற கூடு கட்டுறதை பார்க்கறதுக்கு வந்தார். அவருக்கு ஆசை வந்துட்டு, ஏன் பேருண்டாக பண்ணல, அதை பார்க்கணும்ல, பயங்கரமா இருக்கும்ல. அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமா இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு. கஷ்டமா இருக்குது. ஆண்டவருக்கு ரொம்ப என்ன வந்த மாதிரி இருக்கு, ஜலஸ் வந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்படித்தானே இருக்கு. ஆண்டவருக்கு என்ன வந்தது? ஒரு இந்த பொறாம வந்த மாதிரி அந்த வாசிக்கும் புரியும் நமக்கு. இது பொறாம இல்லை, தேவனுக்கு எதிராக இவங்க எழும்புறதுனால. அல்லேலூயா. தேவனுடைய நினைவுக்கு விரோதமாக இவன் அதிலே இருந்துட்டு நாளைக்கு அதிலேயே செத்து போயிடுவானுங்க. கண்டிப்பாக சேர்ந்து கட்டி எழுதிட்டு சேர்ந்து அடி வச்சு நடப்பாங்க. அல்லேலூயா. அதனால இவங்களை என்ன பண்ணிடணும்? சிதறடிச்சிடணும். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது சிதறி போக பண்ணினார். மாறி அவங்களுடைய நினைவு பேச்சு எல்லாமே மாறி. அல்லேலூயா. இவன் சொன்னது அவனுக்கு எப்படி கேட்டது? ஜல்லியடு, இவனை மண்ணை மாதிரி கொண்டு கொடுப்பான். எல்லாம் மொத்தம் ஒரே குழப்பம். இவன் நினைச்சது, கற்றவன் நினைச்சது, ஹெல்ப் பண்றவன் கொடுக்கல. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அங்கே அவர்களுடைய திட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். எதிலுமே அப்படிதான் மனுஷனுடைய ராஜ்யம் அசைக்கப்படும். அல்லேலூயா. தேவன் தந்திருக்கிற ராஜ்யம் அசைக்கப்படாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெற்றிருக்கிற ராஜ்யம் அசைக்கப்படாத ராஜ்யம். அசைக்க முடியாத திட்டத்தை உன் வழியாக நிறைவேற்றுகிற தேவன். ஒருவராலும் உடைக்க முடியாத, ஒருவராலும் தடை செய்து கட்டி நிறுத்த முடியாத தேவனுடைய ஆசீர்வாத திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிறார். மகிமைப்படுத்து. அந்த திட்டத்தை நிறைவேற்ற கேளு. உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும், உம்முடைய விருப்பம் செய்யப்படட்டும். என்னுடைய வாழ்விலே, என்னுடைய எல்லையிலே, என் பிள்ளைகளின் வாழ்விலே, என் குடும்பத்தின் சூழ்நிலையிலே, என்னுடைய வீட்டிலே, வேலையிலே, கிரியையிலே, வழியிலே உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் நிறைவேற்றும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் செய்யப்படும். இங்க நிறைய பிரசங்கங்கள் நிறைய விதத்தில் பேசப்படும். அவங்களும் கேட்பாங்க, கேட்டு அப்படியே இருப்பாங்க. கேட்டது, எச்சரித்தது, சொன்னது எதுக்குமே அவங்களுக்கு சம்மதம். பிறகு நல்லா போய் மாட்டி நிற்பாங்க. கீழ்ப்படிதல் என்றதோ தேவனை பயப்படுதல் என்பதோ நடக்கவே நடக்காது, வராது. அந்த மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். யாரா இருந்தாலும் அஞ்சணும், நடுங்கணும், கீழ்ப்படியணும், செயல்படணும். அது அப்படிதான் எழுதியிருக்கு. எப்படியெல்லாம்? பயத்தோடும் பக்தியோடும். எப்படி? பயத்தோடும் பக்தியோடும். பயத்தோடும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்குமானால் அவன் பொல்லாப்பை விட்டு விலகுவான். அவன்தான் ஞானி. தேவனுக்கு உகந்ததை செய்ய நாடுவான். பயம் வேணும். கர்த்தரை பத்தி எப்படி வரும்? நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும், கர்த்தரை அப்பப்ப சொல்லணும். டேய் ஒழுங்கா நடக்கணும், எச்சரிக்கணும். நீங்க கடிந்து கொள்ளணும். தப்பு பண்ணும்போது கடிந்து கொள்ளணும். கீழ்ப்படியாம காட்டும்போது கடிந்து கொள்ளணும். நீங்க சொல்லி கொடுக்கணும். கர்த்தரை என்ன பண்ணணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், விட்டவே கூடாது. அப்பதான் அவங்களுக்குள்ள அது ஏறும். ஏறதோ இல்லை, கர்த்தராது உங்களை பார்ப்பாரு. சொன்னா மேக்சிமம் சொன்ன
அவள் நிமித்தம், அவன் நிமித்தம் இந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். இதை நீங்க புரியணும். கீழ்ப்படிதோ இல்லையோ, நீங்க பண்ற உங்களுடைய முயற்சி, அல்லேலூயா, அதை தேவன் பார்ப்பார். இப்ப ஏலிக மக்களை தேவன் சங்கரிக்க தீர்மானித்தார். அதுல ஒரு மெயின் பாயிண்ட் என்ன? அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். அப்படின்னா பேக்க மக்கள் தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. ஆனா தேவனுடைய ஊழியத்துல தான் இருந்தாங்க, தேவனுடைய சபையில தான் இருந்தாங்க, தேவ ஜனங்கள் என்கிற பெயர் கொண்ட கூட்டத்துல தான் இருந்தானுங்க. ஆனா அவனுடைய கேரக்டர்லாம் சுயநலம் பிடிச்சவனுங்க, கர்த்தருடைய கிரியைகளை மதிக்காதவன், கர்த்தருடைய காரியங்களுடைய நியமத்தை அடிபணிந்து போகாத நபர், கலாட்டா, கலகம், எதிர்ப்பு, இப்படியெல்லாம். அல்லேலூயா. காலம் சென்றது, தட்டி கேட்க யாரும் இல்லை, எல்லாம் நல்லா இருந்து திடீர்னு கர்த்தர் வர்றாரு. கர்த்தர் சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அனுப்பி ஏலியிட்ட சொன்னார், எச்சரிப்பா சொன்னார், வாசிங்க தம்பி, நீ என்னை விட உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்தான். அங்க அதை மறந்துடக்கூடாது. ஏலியும் ஒரு பெரிய ஆளு தான், வெளிப்பாடெல்லாம் உள்ளவர் தான். ஆனா ஏலிகிட்ட வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்தாச்சு. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில், ஆண்டவர் கதை சொல்றாரு, பொறுமையா கேட்க ஏலி. உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில், ஆமா எனக்கு தெரியும், நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அதுவும் எங்களுக்கு தெரியும், என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபங்காட்டவும், என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும், இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவன் எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு, உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதான மாணவிகளை கொண்டு இப்படி எல்லாம் பேசிட்டு கீழே வர்றாரு. அவங்க அங்கெல்லாம் பழகிட்டு இந்த ஏலியிட்ட அவர் பேசும்போது, நீ என்னை பார்க்கிற குமாரரை மதிப்பானேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது, உன் வீட்டாருக்கும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்ததும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துட்டு. ஏன்னா இவனுங்களுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பையும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் இவ்வளவு பெரிய மேன்மையும் கொடுத்து அவங்கள வாழ வைத்தார். அல்லேலூயா. இவங்க எல்லாம் சொன்னார், எல்லாம் பண்ணார். இவங்களுக்கு தேவன் மேல என்ன கிடையாது? ஒரு பயமே இல்லை, ஒரு பயமும் கிடையாது. ரொம்ப நிசாரம். கர்த்தர்னால ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். வார்த்தை கேட்கிறவங்க கவனிச்சுக்கணும். தேவ ஜனமா இருந்தா தேவ ஜனம் என்கிறதுக்கு ஒரு முறைமை உண்டு. அதன்படி நம்முடைய மனதை நாம் என்ன பண்ணியாக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக சரிப்படுத்தணும். பயம் உள்ளவங்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்றவங்களா இருக்கணும். அந்த ஏலி அவ்வளவு நாள் ஒரு ஊழியக்காரர், அவர்கிட்ட போய் ஆண்டு பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும். நீ என்னை பார்க்கல உன் குமாரரை மதிப்பானேன், நீ என்னை பார்க்கல உன் குமாரனை மதிப்பானேன். நீ என்னை பார்க்கல உன் குமாரனை மதிக்கிறியா? நீ தேவன் கொடுத்த பொருள், அதுக்கு பேச வேண்டிய நேரம் பேசியிருக்கணும். பண்ணாதடா, தொடாதடா, பிரச்சனை வரும்டா அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் அப்படி கிடையாது. பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக விடுவாங்க. பிள்ளைய ரொம்ப இது பண்ணக்கூடாது, அனாவசியம் திட்டாத, கோபமாக சொந்த வார்த்தையை போட்டு திட்டிடாத, அப்படிலாம் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி கர்த்தர் உன்னை காக்கணும், ஆசீர்வதிக்கணும்னு சொல்லணும். அல்லேலூயா. தீமையான வார்த்தை சொல்லலை, பண்ற தப்பு தான்னு புரிய வைக்கணும். எடுத்தோன்னு சண்டை போட்டு இந்த கையில் இருக்கிற ஏதாவது கரண்டியோ பானையோ இதை போட்டு மாறன் போட்டு உடைக்கிறது, தூக்கி வீசுறது, இல்லை கரண்டி எடுத்து வெட்டுறது, கத்தியை வாங்குறது பிள்ளைங்க மேலே, இந்த மாதிரி வேலைப்பாடெல்லாம் நிறுத்திட்டு இதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தரை காமிக்கணும். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? கர்த்தரை புரிய வைக்கணும். அப்பந்தான் அதுங்களுக்கு என்னைக்காவது ஒரு என்ன வரும்? ஒரு பயம் வரும். அல்லேலூயா. கர்த்தரை ஞாபகப்படுத்தணும்.
இங்கே கர்த்தர் கொடுத்த இந்த நபரிடத்துல ஆண்டவர் தன்னை அவனை விட கனம் பண்ணணும்னு விரும்பினார். அது அப்படிதான் இருக்கு. என்னை பார்க்க நீ உன் பிள்ளைகளை மதிக்கிற, நீ என்ன கேட்கிற? சண்டை பிடிக்கிறார் பத்தியில. அங்க கோபுரம் கட்டினா பேர் வரணும் விட்டக்கூடாது அப்படின்னு கட்டினா அதை போய் பார்த்துட்டு எனக்கு பேரை விட்டுட்டு உனக்கு பேரை கொண்டு வர, நீ கட்டினதெல்லாம் போதும் அப்படி சொல்லி அந்த கட்டுமானத்தையே என்ன பண்ணி வச்சுட்டார், நிறுத்தி விட்டார். அது அப்படியே இன்றும் நிற்கிறது. இங்க இவர் தேவனை விட பிள்ளைகளை ரொம்ப மதிச்சு அவங்கள பயந்து, பிள்ளைகளை கண்டு பயம், ஆண்டரை கண்டு பயமே கிடையாது இவருக்கு. அப்ப சொல்ற, நீ என்னை விட உன் பிள்ளைகளை கனம் பண்ற நீ, அதனால உனக்கு இந்த ஜோலி நீ கிடையாது. தந்த வேலையை ஒழுங்கா செய்ய. எப்படி என்ன வேலை? பிள்ளைக்கு உபதேசிக்கணும், யார்கிட்டையும் பேசலாம் தைரியமா. கர்த்தர் இருக்கிறாரியா, ஒழுங்கா பண்ணுங்க ஐயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். உங்களுக்குள்ளே உங்க மனதை திருப்திப்படுத்த எதையாவது செய்யணும் அப்படின்றத விட கர்த்தரை பிரியப்படுத்த செயல்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கே பிரியமாய் நடவாமல், இயேசு எப்படி நடந்தாரா? தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என் மேல் விழுந்தது என்று நடந்தாரா? எப்படி எப்படி எப்படி? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், கிறிஸ்து தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே தேவனே, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என் மேல விழுந்தது. அப்படின்னா நான் நிந்தையை தான் சகித்தேன் உமது நிமித்தம். எனக்கு அது வராம நான் வாழ தெரியும். மற்றவன் நிந்திக்காம வாழ எனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாதா? தெரியும். நிந்திக்கிறான்னு தேவன் நியமித்த பாதையை விட்டு குதிக்கலாமா? முடியவே முடியாது, முடியாது. அல்லேலூயா. இது தேவனை மட்டும் சேவிக்கிற தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், தேவ மனிதர்கள், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய நியாயாதிபதிகள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட தொண்டர்கள், தலைவர்கள், இவனுங்க எல்லாருடைய சாட்சியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். தனக்குள்ள எல்லாம் இழந்திருப்பான், தன்னுடைய வீட்டை இழந்திருப்பான், தனக்கு வீட்டாரை இழந்திருப்பான். பாருங்க, பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தப்பட்ட அன்று, ஆரோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அன்னைக்கு தன்னுடைய 2 குமாரரை பறி கொடுத்துட்டான். அவ்வளோ பிரதிஷ்டையின் நாள் ஆச்சரியமான, எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் ஏற்படுத்தப்பட போறாங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள், பல லட்சம், 40-50 லட்சம் மக்களுக்கு முன்பாக இவர் என்ன ஆக போறாரு? ஹை பிரீஸ்ட் என்கிற ஒரு பெரிய பதவி பிரமாணம் செய்யப்பட போறாரு. ஒரு அபிஷேகம், அவருக்கு ஒரு பெரிய பட்டமளிப்பு விழா. அந்த விழாவன்று அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும், ஆண் மக்களுக்கும் பட்டமளிப்பு. எப்படி இருக்கு? சகல இஸ்ரவேல் நாட்டு மக்களுக்கும் மேல இவங்க தான் யாரு? தேவனுடைய ஸ்தானாபதிகள். இவங்கிட்ட தான் வந்து முழு ஜனங்களும் ஆசீர்வாதம் பெறணும் என்கிற ஒரு பெரிய அந்தஸ்து. அந்த நாள் அன்னைக்கு பார்த்து என்ன நடந்துட்டு, 2 குமாரர்கள், ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியூவும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே செத்து போனார்கள். காரணம், அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாங்க. நம்ம பார்வைக்கு சின்னது, கர்த்தருடைய பார்வைக்கு செய்யக்கூடாதுன்னா கூடாது. அப்போ கர்த்தருடைய சன்னிதியில என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய சன்னிதியில் செத்தார்கள். என்னைக்கு? இவ்வளவு பெரிய, அது ஒரு பெரிய பண்டிகை மாதிரி. இந்த தகப்பன் இவருக்கும் அன்னைக்கு தான் பட்டம், இவனுங்களுக்கும் அன்னைக்கு தான் பட்டம். 2 பேரும் செத்துட்டாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு. பட்டம் அவருக்கு வேணுமா? நடக்குமா அந்த பட்டம்? நம்ம ஊர்ல என்ன நடக்காது, அப்படிதானே? மோசே அவன்கிட்ட சொல்றான், நீ வஸ்திரத்தை கீறாத. மோசே ஆரோனை, எலியாசார், இத்தாமார் என்னும் குமாரரை நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை இனத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும், பாகை எடுக்காத, உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. அழாத, சத்தம் போடாத, நீ அப்படியே இரு. எப்படி இருக்கு இது? என்ன எதுக்குன்னா, அந்த காரியங்களிலே தேவன் அப்படின்னு வந்தா எப்படி ஒரு ஆளு இருக்கணும் என்கிற சட்டம். அவன் வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஆனா அவன் யாராதான் நிக்கிறான்? நான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். தேவனுடைய மனிதர்கள் இழப்பு வந்தால் அவன் யாராதான் நிற்பான்? அவன் தேவ மனுஷனா தான் நிற்பான். வேற வழி இல்லை. அங்க அவன் சொல்றார், சட்டம் கொடுக்கிறாரு.
பையன் 2 பேர் கண்ணு முன்னே சுத்தி கிடக்குறானுங்க. இவருக்கு என்ன சொல்றாரு? பாகை எடுக்காத, கிரீடத்தை கலத்தாத, அலங்கார வஸ்திரம் கழட்டாத, பதிச்ச அந்த கல்லெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எப்படி இருக்கு? அல்லேலூயா. அப்படின்னா அவன் யாராதான் நிக்கணும்? அவன் ராஜ்யம். அவன் அந்த ராஜ்யம் என்னது இடிஞ்சாலும் அது அது that can never destroy. எதுவுமே அவனை அசைக்க கூடாது. அல்லேலூயா. ஆகையால் இங்கெல்லாம் அவனுங்க தீங்கு பண்ணனால தான் அப்படி வந்தது. அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு. மற்றபடி அப்படி வர வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. தேவனை குறித்து ஒரு அச்சம், ஒரு பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வேணும். ஆண்டவர் நீங்க வாழ, செயல்பட, நடக்க, கீழ்ப்படிய, எந்த காரியத்தையும் தேவ சித்தப்படி செய்ய உங்களுக்கு கிருபை தருகிறார். உங்களுக்கு வாழ கிருபை. பலவீனப்பட்டான், ஒரே கதறு, ஆண்டவரே என்னால தாங்க முடியல, இது என்ன பண்ணுது, என்னை வேதனைப்படுத்துது, இது என்னை விட்டு விலகணும் விலகணும்னு ஒரே ஜெபம். யாரு? பவுல். அப்பொழுது ஆண்டவர் பேசினார். வாசி. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள்ளு குத்திக்கிட்டே இருக்கு சரீரத்துல. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அவர் சொல்றார். அதை புரிஞ்சுக்கிட்டார். இது எதுக்கு வந்தது? நாம் உயரக்கூடாது, கிறிஸ்து உயரணும். புரியுது? அந்த முள் எதுக்கு குத்துது? நீ உயரும் ஒரு குத்து. நீ என்ன யாருன்னு தெரியும், என்ன போய் கூப்பிடல, என்னட்ட சொல்லல, என்ன அழைக்கல, என்ன உயர்த்தல, என்ன ஒரு குத்து. ஓக்கார் கம்பனு. அல்லேலூயா. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. நம்மளாம் மாறி மாறி என்ன எதிர்பார்க்கிறாள்? வெகுமானம். நான் என்னுடைய கேரக்டர், என்னுடைய சித்தம், என்னுடைய விருப்பம், என்னுடைய புகழ்ச்சி, என்னுடைய அந்தஸ்து, நான் எவ்வளவு படிச்சாள், நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் அப்படின்னு நான் வெளிப்பாடு பெற்றவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு அவன் தன்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அப்படினாலே அவருக்கு திடீர்னு ஒரு உயர்த்திடுவார். அவர் ஒரு உயர் அப்படியே வந்துடும். அவர் சொல்ற ஒரு இடத்துல, எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் ஒப்பனா செய்ய முடியும். நானும் 8ஆம் நாள் விருத்தசனம் அடைந்தவன், நானும் நியாயப்பிரமாண நீதிபடி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு தன்னை பெருசா கொண்டு வர்றார். ஒரு வாட்டி தன்னை பத்தி அவர் பேசுறாரு. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் அப்படின்னு தன்னை பத்தி கொண்டு வர்றார். நீ பேச என்ன தெரியாதா, நீ பண்ணா நான் விடுவனா அப்படின்னு தன்னை கொண்டு வருகிற சில தன்னுடைய பார்வையில் நல்லதா தோன்றது, நீதியா தோன்றது, சரியா தோன்றது நம்ம நிறைய நம்மளை கொண்டு வருவோம். அதை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. எப்போதுமே நான் என்னுடையது என்கிற ஒரு காரியம் தேவனுக்கு எதிரானது. இயேசு அழைக்கும் போதே கூப்பிட்டார். ஒருவன் ஏன் பின்னால வர விரும்பினான், என்னுடைய விசுவாசியாக சீடனாய் இருக்க விரும்பினான், என்னுடைய பிள்ளையா இருக்க விரும்பினான், நான் கொடுக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்ள விரும்பினான், என் ராஜ்யத்தின் தொண்டனாய் இருக்க விரும்பினான், என்னுடைய மனுஷனாய் இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே அவன் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு குத்துது. குத்தாம இருக்கணும், நான் உயர்த்தாம இருந்தா போதும். அல்லேலூயா. அது குத்தாம இருக்கணும்னா ஒன்னு நீ காமிக்க இருக்கணும், ஒன்னு நீ கொண்டு வராத. கர்த்தருக்கு விரோதமாவே, கர்த்தருக்கு ஒரு காரியம் ஒழுங்கா செய்யணும்னா ஒழுங்கின்படி செய்யணும், ஒழுங்கு மீறி செய்யக்கூடாது. ஓகே, கர்த்தருக்கு மேல உயர்த்தினா முள்ளு குத்திரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மேல உயர்த்தினா குத்திரும். ஓரளவுக்கு மேல அங்க என்ன நிக்குது, முள்ளு நிக்குது. நீ ரொம்ப மேல போயிட்டேன்னா அது என்ன பண்ணிடும், குத்தோன்னு குத்திரும், பிற பஞ்சர் ஆயிரும் லைஃப். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தை ஒழுங்கின்படி உண்மையின்படி தேவனுடைய பிள்ளைகள் செய்தாக வேண்டும். அல்லேலூயா.
இது அறிந்திருக்க, இதெல்லாம் உண்மையான சம்பவங்கள். வாழ்க்கையில இயேசு சொன்ன கூப்பிட்டது அதான், உன்னை நீ உயர்த்திராத, உன்னை நீ மறந்துரு. அதை செந்தமிழ்ல வாசிக்கலாம், ரொம்ப டாப்பா இருக்கு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, தன்னை வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். வாசி முடிங்க. என்னை பின்பற்ற கடவன். என்னைக்கும் வாசித்தத்தை பின்பற்றாத தேவனுடைய விருப்பத்தை பின்பற்றுகிற மனநிலை உடைய நபராய் இரு. அல்லேலூயா. தேவனுக்கு விருப்பம் என்ன என்கிறதை உன் மனம் தேட வேண்டும். உன விருப்பமானதையே சாதிக்கணும்ன்ற மனநிலையை மாற்ற வேண்டும். அதில் எப்படி எழுதியிருக்கு? எவன் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறானோ அவன் அதை இழந்து விடுவான். என் பொருட்டு தன் உயிரை அவன் இழக்கிறானோ. உயிர் என்பது தன் உலக வாழ்வு என்கிற டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். தன் உலகத்தில் தன் வாழ்வை என்கிற பதத்திலே அது சொல்லப்படும். உயிரெல்லாம் செத்து போறதை சொல்லலைங்க. அல்லேலூயா. செத்து செய்து போகும்போது எப்படி வேணாலும் சாவு வரலாம். ஏன்னா இப்பெல்லாம் நம்மளை விரும்புகிற நேசிக்கிற மனநிலையிலே மாற்றப்பட்டதுனால தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் ஆகிறது, தியாகமாகிறது, பலியாகிறது, இந்த மாதிரி போகிறதெல்லாம் மக்களுக்கு ஒரு என்னமோ பிடிக்காதது மாதிரி, ஒரு தப்பான காரியம் மாதிரி ஒரு நினைப்பு. ஏன்னா மொத்த இப்போ சுயத்திலே நிரம்பிட்டு மனுஷன் தேவப்பிரியராயிராமல் சுகபோக பிரியரும் தற்பிரியராயும் மாறிக்கொண்ட காலம். அதனால அதுக்கேற்றபடி தான் போதகருடைய போதகங்களும் அறிவுரைகளும் இப்போ வளர்ந்துட்டே போயிட்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ் என்கிறது கண்டிப்பா தேவை. அல்லேலூயா. அவங்க தான் ராஜ்யத்தை பாதுகாக்கிறவர்கள். தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் சரியான முறையில் நடத்தக்கூடியவர்கள். இல்லைன்னா இழந்துருவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, தன் வாழ்வை தேடி அடைபவன் அதை இழப்பான். தன் வாழ்வை தேடி அடைபவன் அதை இழப்பான். எதை இழப்பான்? தேவன் கொடுக்கிற வாழ்வை இழப்பான். தெளிவா இருக்கு. தன் வாழ்வை தேடி அடைபவன் அதை இழப்பான். நம்ம வேதத்துல தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் எழுதியிருக்கும். ஜீவனை என்கிற வேடு தன்னுடைய வாழ்வை தேடி எப்படியாயும் அடையணும். நான் விரும்புறதை சாதிச்சே ஆகணும், என் விருப்பம் நிறைவேறி ஆகணும்னு விடாம பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி பண்றவன் தேவனுடைய திட்டத்தை இழந்து விடுவான். என் பொருட்டு தன் வாழ்வை இழப்பவனோ அதை அடைவான். என் பொருட்டு தன்னுடைய விருப்பத்தை இழக்கிறான்னா அவன் தேவன் கொடுப்பதை அடைவான். அல்லேலூயா. தேவன் நம்மை விட்டு டிஸ்ட்ராய் ஆகாத, கெட்டு போகாத, உடைக்கப்படாத, நீக்கப்படாத நிலையான உறுதியான திட்டத்தை நம் வாழ்விலே நிறைவேற்ற வந்திருக்கிறார். அல்லேலூயா. எது? தேவன் தருகிற வாழ்வு நிலையானது, தேவன் தருகிற பரிசுத்தம் நிலையானது. இதெல்லாம் கிருபையாய் வருகிறது. இதெல்லாம் நாம் பெற்று வாழ கிருபையை பற்றி கொள்ள கடவுள்ன்றதான் நமக்கு கிடைத்த அட்வைஸ். கிருபையை பற்றி கொள்ளணும். அப்படின்னாலே தேவன் கொடுக்கிற இலவசத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு நீதியை தருகிறார், பரிசுத்த மனதை தருகிறார், ஆவியின் பலனை தருகிறார். நம்ம சும்மா நம்ம பலத்திலே சோத்திரம் 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 நல்லவர் வல்லவர் அவனை அடிச்சு நம்ம டயர்டாகி ஜெபம் பண்ணி முடிக்கிறதல்ல. தேவன் கொடுக்கிற ஈவை பெற்று வாழ்கிற ஒரு அனுபவத்தை அடைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உனக்கு பலனை தர, நம்முடைய பலத்தை பிரயோகித்து ஜெபிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது நம்முடைய டேலண்ட், நம்முடைய யுக்தி இல்லை. தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிற ஆவியின் கிருபையினால் செயல்படுத்தும் போது அவைகள் நமக்கு நிலையானதாய் காணப்படும். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய ஆவியினால் நாம் கட்டப்படுவோமானால் கட்டி எழுப்புகிற ராஜ்யத்தை அசைக்க ஒருவராலும் கூடாது. எடுத்துக்கொள்ள, பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது. டிஸ்ட்ராய் பண்ண ஒருவராலும் கூடாது. Nothing can destroy. Nothing can destroy. Hallelujah. எப்படி Nothing can destroy. சேர்த்து சொல்லுங்க. We have a kingdom. We have a kingdom which nothing can destroy. Hallelujah. Hallelujah. We have a kingdom. நமக்கு ராஜ்யம் வந்திருக்கிறது. நமக்கு தேவன் வாழ்வு தந்திருக்கிறார். நமக்கு தேவன் ஆவியை தந்திருக்கிறார். நமக்கு என்ன வந்திருக்கு? ஆவிக்குரிய அறிவு வந்திருக்கு, அன்பு வந்திருக்கு,
கீழ்ப்படிதலின் ஆவி வந்திருக்கு, ஜெப வாழ்க்கை வந்திருக்கு. உன் ஜெப வாழ்க்கைய nothing can destroy. உன் விசுவாச வாழ்க்கைய எந்த சக்தியும் உடைக்க முடியாது. நீ தேவன் மேல் வைத்திருக்கிற பக்தியை எந்த வல்லமை உடைக்க முடியாது. நீ தேவனிடத்தில் பெற்ற திட்டத்தை, நீ தேவனிடத்தில் பெற்றிருக்கிற திட்டமானால் அதை உடைக்க ஒருவராலும் கூடாது. சொல்லு, நான் பெற்ற தேவனுடைய திட்டத்தை உடைக்க ஒருவராலும் கூடாது. Nothing can destroy. உன்னுடைய சமாதான வாழ்வை உடைக்க ஒருவராலும் கூடாது. உன் சமாதானத்தை உடைக்க ஒருவராலும் கூடாது. உன்னுடைய நிம்மதியை கெடுக்க ஒருவராலும் கூடாது. உனக்கு தேவன் தந்த நன்மைகளை அழிக்க ஒருவராலும் கைகளை தட்டி உனக்கு தரப்பட்ட வாழ்வை நாசப்படுத்த எவராலும் கூடாது. உனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தேவனுடைய ஈவுகளை தடை செய்கிறவன் யார்? தடை செய்கிறவன் இல்லை. தடை செய்கிறவன் இல்லை. தேவன் செய்வது தடைபடாது. தேவன் உன்னுடைய வாழ்வை நிறைவேற்றுவது தடைபடாது. தேவன் உனக்கு தருவது தடைபடாது. தேவன் அனுப்பினது தடைபடாது. தேவன் அன்றைக்கு தானியேலுடைய விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கும் பரத்திலிருந்து பதிலை அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள். தானியேலே, பயப்படாதே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி, மனதை எப்போ நீ தேவனுக்கு நேராய் செலுத்தினாயோ அந்த நாள்ல இருந்து உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்னைக்கு மனதை செலுத்தினியோ, சும்மா பேசணும்னு கேட்கப்படாது, மனசு நேரே. அல்லேலூயா. உன்னுடைய மனம் வாசிக்கிறது. உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் மனதை எப்ப தேவனுக்கு நேராய் சரியாயிட்டோ, மனம் திரும்பு, தீர்மானம், மனம் தேவனை தேடுதல், மனம் தேவனை தொடுதல், மனம் தேவனை பற்றுதல், தேவனை தரிசித்தல். மனம் என்பது கண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. மனதை குருடாக்கினான் என்று சாத்தானுக்கு ஒரு பெயர் உண்டு. தேவனுடைய மகிமையை தரிசிக்க முடியாமல் அவிசுவாசனுடைய மனதை சாத்தான் இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கினப்ப மனம் கண்ணு மாதிரி. உங்கள் மன கண் பிரகாசம் அடையணும் என்றெல்லாம் சொல்லப்பட, மனம் என்பது ஒரு கண்ணு போல. அல்லேலூயா. அது தேவனை நோக்குது, தேவனை பார்க்குது, தேவனை நினைக்குது. மனசு தேவனை நினைக்குது. அப்பவே உன்னுடைய வார்த்தைகளுக்கு என்ன வந்துடும்? மதிப்பு வந்துடும். அல்லேலூயா. மனதை செலுத்தின நாள், உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளை நிமித்தம் நான் வந்தேன். சரி. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். எது? பதில் கொடுத்தத அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அங்கே ஒரு தூதன் வந்து பேசுறதுனால அவர் தேவன் அளித்த பதிலை சாத்தான் தடுத்ததாக நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, பதில் வந்து கிட்டாம தடுத்து நின்னது யாரு? சாத்தான். என்னைக்குமே தேவனுடைய சித்தத்துக்கு எதிரி. அல்லேலூயா. இந்த தானியலுக்கு அது புரிஞ்சுட்டு இல்லை. இங்க தூதன் வந்து சொன்ன பிறகுதான் விஷயமே புரியுது. நீ முதல் நாளே உனக்கு பதில் வந்தாச்சு, ஆனா உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியல. இந்த இடையில இருந்து இவன் ஒருத்தன் தடுக்கிறான். நிறைய காரியங்கள் நீங்கள் ஜெபிப்பீங்க, கேட்பீங்க, விண்ணப்பீங்க, பேசுவீங்க, கத்தல்கிட்ட கேட்பீங்க, எதிர்பார்ப்பீங்க. ஆனால் தேவனுக்கு உங்களுக்கும் சரியான கான்டாக்டும் வராது, சரியான பதிலும் வராது, சரியான பரிகாரம் வராது. அல்லேலூயா. காரணம், நாட்டை பற்றி சொல்றவர் பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. உலகத்தின் ஆவிகள், உலகத்தின் விருப்பங்கள், உலகத்தின் காரியங்கள், மனுஷனை பார்த்து மனுஷனை நினைச்சு அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு தேவன் கொடுக்கிற பதில் நம்முடைய மனதில் வந்து எட்டாமல் அது நிறைவேற முடியாமல் நம்ம தத்தளிச்சுட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனால் இங்க 21 நாளைக்குள்ள அந்த பதிலை இவன் போராடி பெற்றுக்கொண்டதாக அங்கே சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவனோட யுத்தம் பண்ணி அதை பெற்றதாக
கீழ் வசனங்கள் சொல்லப்படும். அதனால தான் பவுல் சொன்னாரு, நான் ஜெபத்திலே போராடுற மாதிரி நீங்களும் போராட வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தந்த வாழ்வு, தேவன் தந்த சமாதானம், தேவன் தந்த பரிசுத்த வாழ்வு, தேவன் தந்த விசுவாச வாழ்வு, தேவனை சார்ந்து வாழ்கிற சுக வாழ்வு, தேவனை சார்ந்து வருகிற ஆசீர்வாத வாழ்வு அனைத்தையும் பெற்று பூமியிலே தேவ ராஜ்யங்களாய் திகழ வேண்டிய நமக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாய் வருகிற தடைகள், போராட்டங்கள், கட்டுகள், எதிர்ப்புகள், பிசாசின் ஆவிகளுடைய தொல்லைகள் ஏதொன்றும் அதை அசைக்காதபடி நீ அதை பெற்று நிலைத்திருக்கும்படி தேவனுடைய கிருபையை நீ பற்றிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய உதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய நடத்தலை நீ இன்றைக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை உனக்கு வேண்டும். நீ வாழும்படி கிருபை வேண்டும். பவுலுக்கு சொல்லப்பட்டது, என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். நீ நிற்கும்படி, நீ வாழும்படி, நீ பிழைக்கும்படி, நீ ஓடும்படி, நீ செயல்படும்படி என் கிருபை போதும். தேவன் அளிக்கிற கிருபையினால் நீ வாழ முடியும், சத்துருவை மேற்கொள்ள முடியும், போராட்டங்கள் ஜெயம் எடுக்க முடியும். எல்லோருக்குள்ளும் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் நன்மை அடையும்படி கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பவே ஒவ்வொருக்குள்ளும் தேவ கிருபை வெளிப்படட்டே. கிருபை பற்றிக்கொள், கிருபை பற்றிக்கொள். தேவன் கொடுக்கிற உதவி, தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஆவி, தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் கொடுக்கிற மனநிலை. ஆண்டவரே, உம்மால் உண்டாகும் மனநிலை, தேவனுடைய ஆவியானவர் அளிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை அறிகிற அறிவு, தேவ ஞானம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் இப்போ கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளிக்கிற அருளுகிற ஆவி, தேவனுக்குரியதை அறியும்படி தேவனது புறப்படுகிற ஆவியை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவன் கொடுக்கிற சுகம், தேவன் கொடுக்கிற சமாதானம், தேவன் கொடுக்கிற நன்மை, தேவன் கொடுக்கிற ஈவுகள் ஒவ்வொரு வாழ்விலும் பெருகட்டே, பெருகட்டே. கர்த்தரை அறிந்து கொள், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடு. தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்திலே வந்திருக்கிறது. அது அசைக்கப்படாது, அது அசைக்கப்படுவது இல்லை. அசைக்க வருகிற விசுவாச வாழ்வை உடைக்க வருகிற, நிர்மூலமாக்க வருகிற எல்லா பாதாள வல்லமை அழியட்டே, ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்ப முடியாதபடி, ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்டி எழுப்பப்பட முடியாதபடி வாழ்வை தகர்க்க வருகிற பாதாள வாசல்கள், பின்மாற்ற ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், எதிரான ஆவிகள் சங்காரமாகி ஆவியானவர் அளிக்கிற பலன் ஒவ்வொரு மேலும் அளிக்கட்டும். தேவன் கொடுக்கிற பரிகாரம், தேவனுடைய கட்டி எழுப்புகிறவர், ஒரு விண்ணப்பத்துக்கு பதிலளிக்கிறவர். அதை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. அதை தடை செய்கிற பிசாசின் ஆவிகள் வெட்டுண்டு போக பண்ணுகிறவர், சங்கரிக்கப்பட பண்ணுகிறவர். உனக்குரிய அவகாசம், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாய் தடை செய்கிற வலுசற்பத்தை சங்கரிக்கிறார். சங்காரம், சங்காரம், சங்காரமாகட்டே, சங்காரமாகட்டே. ஆசீர்வாதமான கட்டுகள் பிள்ளைகளின் வாழ்வை, வீட்டாரின் சுக வாழ்வுக்கு விரோதமாக எழும்புகிற அந்நிய சேனைகள், மந்திரவாத சேனைகள், கொல்லாத ஆவி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கவே வாய்க்காது, வாய்க்காதே. ஆவியானவரே நன்றி. தேவனை மகிமைப்படுத்தி தேவனை சேவிக்கும்படி கிருபை வேண்டும். தேவனுக்கு பயந்து வாழும்படி கிருபை வேண்டும்.
தேவனை பற்றிக் கொள்ளும்படி கிருபை வேண்டும். தேவனை பின்பற்றும்படி கிருபை வேண்டும். விசுவாசத்திலே முன்னேறும்படி கிருபை வேண்டும். ஆவியானவர் அளிக்கிற கிருபை ஒவ்வொரு வாழ்வில் வரட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இப்பொழுது எதிராக எழும்புகிற பாதாள வல்லமை, பாதாள வல்லமை அழியட்டும். இப்போ அனைவருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர், உன் வீட்டை கட்டுகிறவர், உன் வாழ்வை நிலைநிறுத்துகிற தேவன், உன் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுகிறவர். எதிர்ப்பார் இல்லை, தடுப்பார் இல்லை, அதை கெடுக்கிற எவனும் இல்லை. கெடுக்கிற வல்லமைகள் அழியட்டே. நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், தேவன் அவனை கெடுப்பான். உன்னை கெடுக்க வருகிற பிசாசின் கிரியைகள், பிசாசின் ஆவிகள், பில்லி சூனி ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், பொறாமை பகைமை ஆவிகள் கெடுக்கப்படும். குடும்பத்தின் வாழ்வு, வீட்டில் மனிதருடைய வாழ்வு தேவனால் கட்டி எழுப்பப்படும். தேவாதி தேவனால் கட்டி எழுப்பப்படும். அதை தடுக்கிற வல்லமைகள், வார்த்தைகள், சாபங்கள், எதிரான பூஜைகள், எதிரான ஜெப வல்லமைகள் நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலை வெடிப்பினில் நான் எப்போதும் இருப்பதா, கண்மலை வெடிப்பினில் நான் எப்போதும் இருப்பதா. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாசம் நெருக்கங்கள் வந்தாலோ, விசுவாச பாதையில் நெருக்கங்கள் வந்தாலோ அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சூழ்நிலை மாறினாலும், நான் நம்பினோர் கைவிட்டாலும், சூழ்நிலை மாறினாலும், நான் நம்பினோர் கைவிட்டாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதா, ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதா. அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாதி ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதா, ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதா. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலை வெடிப்பினில் நான் எப்போதும் இருப்பதா, கண்மலை வெடிப்பினில் நான் எப்போதும் இருப்பதா. அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. விசுவாச பாதையில் உண்மையாய் பாதையில் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அவை அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கண்மலை வெடிப்பினில் நான் எப்போதும் இருப்பதா, கண்மலை வெடிப்பினில்
நான் எப்போதும் இருப்பதா அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படாத ராஜ்யம் தேவன், தேவ பிரசன்னம், உன்னை விட்டு மாறாத பிரசன்னம், மாறாத கிருபை, மாறாத கிருபை, மாறாத நன்மை, மாறாத வாழ்வு, மாறாத விசுவாசம், மாறாத நீதி. நான் அசைக்கப்படுவதில்லை. சூழ்நிலை மாறினாலும் நான் நம்பினோ கைவிட்டாலோ, சூழ்நிலை மாறினாலும் நான் நம்பினோ கைவிட்டாலோ அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதால், ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ராஜாதி ராஜா இயேசு என் வல பக்கம் இருப்பதால், ராஜாதி ராஜா இயேசு உண்மையாக சொல்லுவோம். எஸ் எஸ் ஆமென். ஸ்தாபிக்கப்பட்ட இயேசுவை நாடிக்கொண்ட நம்முடைய எதிரான ஜெபம் வல்லமை இப்போ அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. பொழியிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழியிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒவ்வொரு மேலும் இறங்கி இப்போ இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போ இப்போ எவர் மேலும் அசைக்கப்படாதபடி ஆவியோட வல்லமை இறங்கி, வல்லமை இறங்கி, அபிஷேகம், அபிஷேகம், வல்லமை. பொழிதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியோட மகிமை இறங்கி நிரப்பும், 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 நிரப்பும். கட்டுகள் உதயத்தும், கட்டுகள் உதயத்தும், தடைகள் உதயத்தும், செய்வன கிரியைகள் அழியட்டே. அக்கினி இறங்கி, ஆவியோட அக்கினி இறங்கி. ஆமென். இயேசுவே ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் கிருபை. ஹல்லேலூயா. இயேசுவே நீடத்தான மௌதரீதனா ஒவ்வொரு வாழ்விலும் வாழ பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி உமக்கு நன்றி. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீ நன்றாய் அறிவீர். பலத்தாலெல்லாம் செய்திட உம் கிருபையா நிறைத்திடுமே. உம் பலத்தாலெல்லாம் செய்திட உம் கிருபையா நிறைத்திடுமே. என்
சுயபலத்தால் ஒன்றும் செய்தீரே, அதை நீ நன்றாய் அறிவீ. சுயபலத்தால் ஒன்றும் செய்தீரே, அதை நீ நன்றாய் அறிவீ. உம்பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையா. எல்லோரும் சேர்ந்து உம் கிருபையால் நிறைந்திடுமே. சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீ. சோதனையை தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவீ. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையா நிறைந்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையா நிறைந்திடுமே. தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையா நிறைந்திடுமே. தடுமாற்றமில்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையா நிறைந்திடுமே. தடுமாற்றமில்லாமல் ஹalleluya 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 Hallelujah. 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 தேவாதி தேவன் கிருபையாய் கொடுக்கிற அசையாத நன்மைகள், நிர்மூலமாகாத வாழ்வு, நிலையான நீதி, நிலையான ஐஸ்வர்யம், கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு என்று சொன்னீர். அவைகளால் இன்று ஒவ்வொருடைய வாழ்வை நிரப்பும் தேவன் ஈவாய் அளிக்கிற அனைத்து வித சம்பத்தினால் வாழ்வு நிரம்பட்டும், பொக்கிஷம் நிரம்பட்டும், களஞ்சிய நிரம்பட்டும், களஞ்சிய நிரம்பட்டும், வாழ்வு நிரம்பட்டும், உள்ளங்கள் நிரம்பட்டும். தேவன் கொடுக்கிற ஈவுகளா நன்மையான ஈவுகள் வாழ்வை நிரப்பட்டும், ஆசீர்வாதங்களை நிரம்பட்டும், சுக வாழ்வினால் நிரம்பட்டும். அவருடைய வாழ்வை ஆசீர்வதி ஜெய வாழ்வினால் நிலைத்திருக்கப்படும் அழியாத ராஜ்யம், அழியாத நல்ல எடுபடாத நல்ல பங்கு மரியாள் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னீரே. இந்த நாளில் ஒருவராலும் தடை செய்ய முடியாது ஆசீர்வாத நன்மையால் வாழ்வினால் உடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் நிரப்பி இருப்பதற்காய்
வாழ வைப்பதற்காய் நிலை நிறுத்துவதற்காய் நன்றி. அதற்கு எதிராக எழும்புகிற பாதாளத்திலிருந்து வருகிற சாத்தான் மனுஷன் வழியா வலு சர்ப்பத்தின் ஆவியின் தந்திரங்கள் அழியட்டும். தந்திரம் அழியட்டே, கதைகள் அழியட்டே, வாழ்வை விட்டானே, வாழ்வும் நன்மைகள் பெருகட்டும், சுகம் நிலைக்கட்டும், பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் அழிந்து போகட்டும், வியாதியை உண்டு பண்ணுகிற வல்லமைகள் அழிவதாக, சரங்களை விட்டு அழிவதாக, நன்மை பலிக்கட்டும், ஆசீர்வாதம் பலிக்கட்டும். என்னாலும் நிலைநிற்பார். உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.